ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, 15 வயதில் உலக சாதனை படைத்தோம் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றிய வைபவ் சூரியவன்ஷி தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதித்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா மைதானத்தில் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அப்படிங்கிறது அனைவரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி அனைத்து நலன்களையும் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விதத்திலையும் பார்க்கும் பொழுது சூரியவன்ஷி நிறைய சாதனைகளை புரிந்திருந்தும் எதற்காக மைதானத்தில் அழுதாரு, அவருடைய அழுகைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தற்போது கசிந்திருக்குங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IPL 2026 தொடரின் 2வது தகுதி சுற்றுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு கம்பீரமாக தகுதி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 15 வயதே ஆன இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் 47 பந்துகளில் 96 ரன்கள் 214 ரன்கள் குவித்திருந்தது. நடப்பு தொடரில் 16 போட்டிகளில் 776 ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றியிருக்கக்கூடிய வைபவ் அணியின் தோல்வியால் மனமுடைந்து மைதானத்திலேயே கண்ணீர் விட்டது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் 215 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியில் சுபன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 167 ரன்கள் சேர்த்து புதிய உலக சாதனை படைத்திருந்தாங்க. சாய் சுதர்ஷன் 58 ரன்களுக்கு துரதிருஷ்டவசமாக ஹிட் விக்கெட் முறையில் ஆட்டம் இழந்தாலும் கேப்டன் சுபன் கில் 53 பந்துகளில் 104 ரன்கள் விளாசி அணியினுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கார். இதன் மூலமாக 18.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டிய குஜராத் டைட்டன்ஸ் அணி வரக்கூடிய மே 31 அன்று அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது சூரியவன்ஷியினுடைய அதிரடி ஆட்டம் அப்படிங்கிறது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் அவருடைய தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டு அந்த காட்சி, அந்த கண்ணீர் விட்ட வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் மிக வேகமாக பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக பார்க்கப்படுதுங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு IPL தொடரில் எலிமினேட்டர் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆடிய அதிரடி ஆட்டம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் விளக்கியிருக்கிறது. வெறும் 29 பந்துகளில் 97 ரன்கள் குவித்த கிறிஸ் கெயிலின் அதிவேக சதசாதனையை முறியடிக்கும் விளிம்பிற்கு வந்த வைபவ் துரதிருஷ்டவசமாகவே ஆட்டத்தையும் இழந்தார். இருந்தாலும் 330க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடிய இந்த அதிரடி ஆட்டம் இந்தியாவை தாண்டி அண்டை நாடான பாகிஸ்தான்லையும் பெரும் விவாத பொருளாகவே மாறியிருக்கு. பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான பாசித் அலி தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வைபவ வெகுவாக பாராட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ் கெயில் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆக இருக்கலாம், ஆனால் இந்த சிறுவன் இப்போது மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகிட்டான். காம்ப்ளான் குடித்து வளரும் இந்த பப்ளு எதிர்காலத்தில் கிறிஸ் கெயிலின் சாதனையை நிச்சயம் முறியடிப்பார். இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் போது உலகம் முழுவதும் இவரது பெயர் ஒலிக்கும் என்று உற்சாகமாகவே தெரிவித்திருக்கார். கடந்த 2013 பூனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக RCB வீரர் கிறிஸ் கெயில் 30 பந்துகளில் சதம் அடித்ததே IPL வரலாற்றில் மிக அதிவேக சதமாகும். வைபவ் 28 பந்துகளில் 97
97 ரன்கள் எடுத்திருந்த போது அந்த சாதனையை முறிக்க ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயன்று பிரபுல் ஹிங்கே பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தானில் விளையாட்டு ஆய்வாளர்கள் முகமது மொஹசின் வைபவின் திறமை கடவுள் கொடுத்த பரிசு என்று குறிப்பிட்டிருக்காரு. இப்படி ஒரு பேட்டிங்கை நான் பார்த்ததும் இல்லை, நினைச்சு பார்த்ததும் இல்லை. பேட் கமின்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை கூட அவர் மிக சாதாரணமாகவே எதிர்கொண்டிருக்கார். 97 ரன்கள் இருந்தபோது சுயநலமின்றி சதத்தை பற்றி கவலைப்படாம தனது இயல்பான அதிரடி ஆட்டத்தையே விளையாடினாரு அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. பாகிஸ்தான் விளையாட்டு தொகுப்பாளர்கள் சிலர் இவரது 350+ ஸ்ட்ரைக் ரேட் ஆட்டத்தை பார்த்து இந்த சிறுவன் நிஜமானவரா அல்லது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவரா என்று உலகம் குழம்பியுள்ளது என வியந்து பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மூத்த விளையாட்டு பத்திரிகையாளர் அப்துல் காபர் வைபவின் வயது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். வைபவுக்கு 15 வயது தான் ஆகிறது என்பதை நம்ப முடியலை என்றும் உள்நாட்டு மற்றும் IPL போட்டிகளில் சிறப்பாக விளையாடினாலும் சர்வதேச கிரிக்கெட் போட்டியே அவரது திறமைக்கான உண்மையான சோதனையாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். பாகிஸ்தானில் IPL போட்டி ஒளிபரப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலேயும் அந்நாட்டு ரசிகர்கள் VPN தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வைபவின் ஆட்டத்தை கண்டு ரசித்திருக்காங்க. வைபவின் இந்த அச்சமற்ற பேட்டிங் திறமை சர்வதேச கிரிக்கெட்டின் அடுத்த பெரும் மைல்கல்லாகவே அமையும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கணித்திருக்கக்கூடிய நிலையில் அவரது வயது குறித்த சில விவாதங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையில் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய தொடக்க ஆட்டக்காரரான 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான எலிமினேட்டர் ஆட்டத்தில் வெறும் 29 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 12 சிக்சர்களுடன் 97 ரன்கள் குவித்து அவர் அசுர வேட்டையாடினார். நடப்பு தொடரில் இதுவரை 15 போட்டிகளில் விளையாடியிருக்கக்கூடிய சூரியவன்ஷி 45.33 சராசரியுடன் 680 ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பிக்கான பந்தயத்தில் முதலிடத்திலும் இருக்கார். இதில் ஒரு சதமும் 4 அரை சதங்களுமே அடங்கும். இந்த சீசனில் அதிகபட்சமாக 65 சிக்சர்களை விளாசி T20 கிரிக்கெட்டின் அசுரவேக ஸ்பெஷலிஸ்டுகள் நிறைந்த இந்த காலகட்டத்திலையும் 242.85 என்ற மிரட்டலான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் அவர் தனித்து விளங்குகிறார். இளம் வீரரின் இந்த அபாரமான ஆட்டத்தை கண்டு வியந்த பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் நட்சத்திர வீரர் முகமது யூசப் வைபவ் சூரியவன்ஷியை பாகிஸ்தானின் அதிரடி மன்னன் ஷாஹித் அப்ரிட்டியுடன் ஒப்பிட்டு பாராட்டியிருக்கார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் 15 வயதே ஆன கிரிக்கெட் சென்ஷன் வைபவ் சூரியவன்ஷி இளம் வயது ஷாஹித் அப்ரிட்டியை எனக்கு நினைவுபடுத்துகிறார். பயமற்ற வெறித்தனமான அதிரடி மற்றும் துடிப்பு மிக்க ஆற்றல் அவரிடம் உள்ளது. கிரிக்கெட்டின் எதிர்காலம் இதோ வந்துவிட்டது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு.